இன்றைக்கு மீண்டும் பல செய்திகள் ஈரான் அமெரிக்கா தொடர்பாக வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானோட ஒரு பெரிய அளவிலான மோதலுக்கு தயாராகி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே 1500 கிலோமீட்டர் பின்னாடி போயிருந்த அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பல்கள் தற்போது மீண்டும் ஈரானுக்கு 700 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவினுடைய USS ட்ரூமன், USS ஆப்ரஹாம் லிங்கன் ஆகிய 2 கப்பல்களோட ஒரு 10க்கு மேற்பட்ட தாக்குதல் கப்பல்கள் இருக்கிறது. இவங்களுக்கு இடையிலான தூரம் வெறும் 700 கிலோமீட்டராகத்தான் இருக்கிறது என்கிற நிலையில தான் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு சில வாரங்களுக்குள் 90% தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய செய்தித்தளமாக இருக்கக்கூடிய ஆக்சியோஸ் இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஆக்சியோஸ் தான் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் ஆதாரம் எடுப்பாங்க பல கட்டங்களில். ஆக்சியோஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் 90% ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது. ஒரு சில வாரங்களுக்குள் அது நடக்கலாம், எந்த நேரத்திலும் நடக்கலாம் என்கிற ஒரு செய்தி வழியாக அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கும்போது தான் இஸ்ரேல் விட்டு அடிக்க விட்டாங்க. 12 நாள் வாரம் அப்படி தான் வந்துச்சு. அதே மாதிரி இப்போதும் நடக்கலாம் என்பதால் தான் ஈரானும் பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே அவங்களும் தயாராகி கொண்டே இருக்கிறார்.